CA மற்றும் CMA படிப்புகளுக்கான முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய கல்லூரி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. NMC ஆடிட்டிங் காலேஜ், ஈரோடு. The Chennai Silks in Mega Summer Sale. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சுவிட்சர்லாந்திலிருந்து அரசியல் விமர்சகர் தமிழரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? ஒரு ஃப்ரெஷ்ஷான சூழ்நிலை தமிழகத்துல நிலவி கொண்டிருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. அப்படிதான் இருக்கு. ஏன்னா புது கவர்மெண்ட், சிஎம் கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கோடெல்லாம் வந்து பயங்கரமா டிப்டாப்பா, புது ட்ரெஸ் கோட், புது சோஃபா. ஆமா, சோஃபா விஷயம் தான் வந்து நேத்துல இருந்தே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்தெல்லாம் வந்து நம்ம பேசி மக்களுக்கு வந்து புரிய வைக்கலாம். இன்னைக்கு காலையில சட்டமன்றத்துல நடந்த விஷயம், அந்த நம்பர்ஸ் அடிப்படையில பார்க்கும்போது பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு ஒண்ணு தாவேக்காவுக்கு இருந்துச்சு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? நாங்க நேற்று தொலைபேசி வாயிலா 2 பேரும் பேசும்போது கூட ஒரு நம்பர் ஒன்றை 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்ப நீங்களும் நானும் கதைக்கும் போது நீங்களும் சொல்லியிருந்தீங்க, ஆமாண்ணா இப்படித்தான் வரலாம் அப்படித்தான் வரலாம்னு. கிட்டத்தட்ட அந்த நம்பர்ல ஒரு நம்பர் தான் மாறப்பட்ட மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்றை குறைஞ்ச மாதிரி நாங்க போட்டிருக்கோம் 2 பேரும், இல்லையா? கரெக்ட். அப்ப நேற்று நாங்க பேசும்போதே சொல்லியிருந்த 2 பேரும் மதிமுக மேபி இன்றைக்கு அப்சென்டா இருக்கலாம். சொன்ன மாதிரியே வந்து மதிமுக இன்னைக்கு வந்து அந்த அவைக்குள்ளேயே பங்கேற்கல அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நாங்க வந்து பங்கேற்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாங்க நடுநிலை வகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சைலண்டா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இபிஎஸ் அன்னைக்கு ஒரு ரணகளம் ஆக்கி விட்டாருன்னு சட்டசபையை. நீங்க வந்து ஆல்ரெடி எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ஆனா வந்து இன்னொருத்தர் எப்படிங்க வாய்ப்பு கொடுப்பீங்க எங்க கட்சி சார்ந்தவருக்கு அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. உடனடியா வந்து சபாநாயகர் ஜேசிடி பிரபார் என்ன சொல்றாரு, ஏற்கனவே வந்து எனக்கு லெட்டர் கொடுத்திருந்தாங்க, நாங்களும் பேச போறோம் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு அவர் ஒண்ணு சொல்றாரு. 25 பேர் வந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவங்க தரப்புல 25 பேர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு கொடுக்கறதா வந்து முன்னாடியே இபிஎஸ் காதுக்கு போயிருக்கும் போல இருக்கு. அதனாலே இதை தெரிஞ்சுட்ட இபிஎஸ் அவர்கள் வந்து அதெல்லாம் எப்படிங்க சர்மா, நீங்க அந்த சிவி சண்முகம் அவர் அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒண்ணு உங்களை போட்டிருந்தேன். அதுல இப்ப அந்த டைம்ல நாங்க தான் முதல் பிரேக் பண்ணோம் அந்த நியூஸை, அந்த லைஃப் லைன் பிரேக் பண்ணோம். அதுக்கு பிறகு ஐபிசி தமிழ் டிவியில 5ஆம் தேதி சொன்னாங்க இப்படி ஒரு பேரம் பேசணும்னு போகக்குள்ள அதுக்கு மரபுகள் எல்லாம் வந்தது. அப்படி நடக்கையில் இப்படி நடக்கையில் அது இதெல்லாம் கன பேர் விமர்சனம் சொன்னது. அவர் சிவி சண்முகம் அழகா சொல்றாருன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த ஒரு உரையாடல் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 அமைச்சர்கள் பேசினாங்களாமே. என்னன்னு சொல்லுங்க, இதுல இந்த ரெவல்யூஷன் சேஞ்சை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ளல. இப்ப எப்படித்தான் இருந்தாலும் சார்மா, நீங்களும் நானும் அடிச்சு பிச்சாலும் வந்து நாங்க 2 பேரும் ஒரே ஊடகத்துல இருக்கக்குள்ள இன்னும் ஒரு ஆள் இதுல உட்கார வரக்குள்ள நாங்க அவரை வெளியில விடுறதுக்கு தான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரி தான் நீங்க நடந்திருக்கு. இதுல நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல, சிவி சண்முகம் நான் சத்தியம் எல்லாம் பண்றேங்கிறாரு, அடிச்சு சத்தியம் பண்ணுவேங்கிறாரு. இல்ல, அத அவர் கிளியரா சொல்லிட்டாரு. உங்க பையனை நீங்க கூட்டிட்டு வாங்க, என் பையன் நான் கூட்டு வரேன், என் மகளை கூட்டு வரேன், வாங்க சத்தியம் பண்ணுவோம், வாங்க, நான் சொல்றது ஏதாவது பொய்யா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, இது வந்து அந்த எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வெளியேறினதுக்கு பிறகு இருதுருவ அரசியல் தான் தமிழகத்துல இருந்தது. அதாவது திமுக, அண்ணா திமுக, அது ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு அவங்களோட என்ன சொல்ற நல்லது கெட்டது எதுக்குமே 2 கட்சியும் போக மாட்டாங்க. அப்படி எதிரும் புதிருமா இருந்தது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகுதான் ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்ல கண்டா சிரிக்கிறது அல்லது கண்டா பேசுற அந்த ஒரு தன்மொண்டு போனது. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த திமுக அரசியல் வந்து சமையல் அறைக்கு போயிட்டு எப்படி நீங்க சொல்றது எந்த சமையலறை? துர்காம்மாட பிரச்சனை என்னன்னு சொன்னால், மகண்ட வாழ்க்கை முடிஞ்சு, அதாவது அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது உதயநிதியில. இனி ஒரு புது ஜெனரேஷன்கள் இந்த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் காட்ட போகுது. அப்ப இது வந்து உண்மையில சொல்ல போனால் ஸ்டாலின் அந்த ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கண்ணியமா தான் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த கதைக்க கூடாது, பேசக்கூடாது. மாப்பிள்ளைக்கு மகனுக்குமாக மாமியாரோட தோட்டம் தான் அது. மகன் அரசியல் முடிஞ்சு போகுது, மகனுக்கு இனி லைஃப் இல்லைன்றோன்னு தான் இந்த மூவ் எடுத்தது. அதுல பரிதாபம் என்ன சொன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்மா, 2 தரம் அல்லது 3 தரம் விசிகே தலைவர் திருமாவளவன் வந்து இறுதியா கூட ஒரு தரம் அறிவாலயம் போனவர் ஸ்டாலினை சந்திக்கிறது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா ஆமா. சிபிஎம் தேசிய செயலாளர் தான் இதை உடைச்சது, இல்லையா? ஆனா இன்றைக்கு என்ன பரிதாபம்டா, உதயநிதி வந்து அந்த ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் சேஞ்சில் வந்து ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட 1967க்கு பிறகு அதுக்கு பிறகு கலைஞர் ஒரு தரம் அந்த எதிர்கட்சி மரபுப்படி போயிருக்கிறார். அதுக்கப்புறம் யாருமே போகல. அதுக்குண்மையில வாழ்த்து சொல்லி அதை கதைச்சிருக்க வேண்டிய உதயநிதி இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா, உண்மை எனக்கு உதயநிதியை பார்க்க அந்த அரசியல் பக்குவம் இல்லைன்னு விளங்கி அடுத்தது அந்த திமுக இருந்து அந்த வன்மம் இன்னும் போகல. நீங்க பாத்தீங்க, நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா வந்து அவர் சட்டப்பேரவையில் என்ன சொல்றாரு, தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தீங்களே,
கடைசியா நீங்க என்ன மாதிரிங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு துஷ்ட சக்தி சரியா? போல இருக்கு அப்படின்லாம் இல்லையே வந்து விமர்சனம் வைக்கிறாரு. இல்லையே அவங்க என்ன சொல்றாங்க சண்முகம் என்ன சொல்லுது ம், திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்ட நாங்க விரும்பல ம், ஆனா சண்முகமாக்கள் ஏற்கனவே வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் ம். பிஜேபியோட பெரிய அவங்கள அந்த மனப்பூர்வமா போகல இல்ல மனப்பூர்வமா நேத்து அங்க போகல சண்முகம் என்ன சொன்னாருன்னா, நாங்க எந்த கூட்டணியுமே இல்லைங்க அப்படின்ட்டாரு. சிவி ஆ சண்முகம். இப்ப இப்ப என்ன பிரச்சனை என்றால் இது ம். திமுக தான் திரும்பவும் இதுல பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திச்சிருக்கு ஆனா பெரிய லாஸ் இன்னைக்கு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுனதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. எங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தயவோட தான் இந்த ஆட்சியே தாவேக்கா ஆட்சியே நடைபெற போகுது அவனுக்கு அப்படிங்கிறதையும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்லாம் அவர் கம்யூனிஸ்ட் சொல்றாரு. கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்தத பாத்தீங்களா ஊடகங்களுக்கு அவர் பேசும்போது ஒன்று சொன்னார் ம். திமுக கண்ட்ரோல் இல்ல நாங்க எங்களுக்கு சுயமா முடிவெடுக்கிறது இருக்குது நாங்க சண்முகம் சுயமா தான் சொன்னாரு. முடிவெடு சண்முகம் சொன்னார் நாங்க ம், சுயமா தான் முடிவு இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவங்களுக்கு அதாவது தற்பெருமை புகழா ம், கதைச்சு கொண்டிருக்கணும் இப்ப முதல் பாத்தீங்களா முதல் கலைஞர் இருக்கக்குள்ள அப்புறம் ஸ்டாலின் அதை என்ன சொல்றது மன்னர் பரம்பரை தானே ம். மன்னனே வாழ்க நீடூழி வாழ்கன்னு வாழ்த்துற மாதிரி இப்ப அதெல்லாம் இல்லாம போயிட்டேன் நீங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த விஜயிர வெற்றியை பார்க்க முடியாம உதயநிதி ஸ்டாலின் ஓட்டம் தான் பிடிச்சவர் வெளியில ம். இருக்கல்ல இல்ல அதுக்காக இல்ல. ஆல்ரெடி வந்து எல்லாம் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. சபாநாயகர் விஜய் அவர்கள் லயோலா காலேஜ் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அதனால இல்ல சரி நம்ம பகச்சுக்க வேணாமேன்னு நம்ம வெளியே போயிருக்காங்க. நீங்க இல்ல இந்த வன்மம்லாம் எதுவும் காலேஜ்ல சொல்லிடாதீங்க. படிச்சாலே ஒரு டிசிப்ளின் இருக்கு என்ன லோயலா ம், காலேஜ் என்றாலே இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜும் வந்து ஒரு பெரிய டிசிப்ளின் பேஸா தான் இருக்குது ம், அதுலயும் லோயலா காலேஜ்ல வந்து பெரும்பான்மையானக்கள் படிச்சு அதுக்கு கொண்டு ஒரு டிசிப்ளின் இருக்குது ஆனா இன்றைய கடைசா சோபாவை கதைச்சிட்டு ம். குமார் அதான் அந்த சோபாக்குள்ள ஏதோ ரகசிய பொருட்கள்லாம் இருக்கு. சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்லாம் கூட என்ன எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லுங்க ம். திருடனுக்கு தான் தெரியும் திருடுற வழி சர்மா ம். நமக்கு தெரியாது இப்ப இப்படியான ஓட்டு மாட்டு செய்யறாங்களுக்கு தான் அந்த ஓட்டு மாட்டு தெரியும் இல்ல சில விட விஜய் உதயநிதிக்கு வராது அப்படின்னா, விஜய் வராருன்னா, உடனே வந்து ஒரு புதிய சோஃபா வந்து இறங்குது. அது வந்து திருமாவளவன் கட்சி அலுவலகமா இருந்தாலும் சரி, அல்லது வந்து இங்க சி.வி. சண்முகம் அவருடைய வீடா இருந்தாலும் சரி, சோஃபால ஏதோ வந்து இருக்கு அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி என்ன சார் கொண்டு வராங்க? தாவேக்கா கட்சிக்காரங்க. ஏதாவது ஒரு திட்டத்தோட வந்திருப்பாங்களோ அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. என்ன சொல்லுங்க இந்த சோவா இப்ப இப்ப என்ன பொறுத்தவரை சொல்ல போனா உண்மையிலே சிறுபுள்ளத்தனமான அரசியலா தான் நான் பாக்குறேன் சார் என்னோட சொல்லுங்க தமிழகத்துல இன்றைக்கு எவ்வளவு விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு ம். இன்றைக்கு 717 மதுக்கடைகளை பூட்டுறதுக்கு திராணி இல்லாம தான் நீங்க தமிழகத்துல ஆட்சி செய்தீங்க 5 வருஷம் ம். 5 வருஷம் நீங்க அதை செய்திருக்கலாம் தானே அண்டு ம். அக்கா கனிமொழி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் ம். முன்னைய ஏடிஎம்கே ஆட்சியில கருப்பு கொடி பிடிச்சிட்டு கொரோனாவுக்குள்ள நின்ற ரோட்ல ஞாபகம் ம். இருக்கும் உங்களுக்கு ஆமா. மதுக்கடையில் ஒழிய வேணும்னு சொல்லி இப்ப நீங்க 717 மதுக்கடையை விஜய் வந்து மூடும் வரை நீங்க மூடலண்டா ம். மத்த 10 ரூபா போத்தலுக்கு 10 ரூபான்றத எல்லாம் அந்த கனவேர் சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு ம். 10 ரூபா எடுக்கிறியா இல்லையா ம். நிப்பாட்டுறியா இல்லையா அதெல்லாம் இன்னொன்னு இந்த 714 கடைய நீங்க சொன்னீங்க. அஹ், மது பிரியர்கள்லாம் வந்து வருத்தப்படுறாங்க. என்னங்க சொல்லாம கொள்ளாம கடைய மூடுறீங்க அப்படின்னு. அது கூட வீடியோவா போகுது. இல்ல சர்மா உண்மையில எதற்கு விஜய்க்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறோம் ம். நீங்க குடிமக்களை கவனிக்கல குடிக்கிற மக்களை கவனிக்கல குடிமக்களை கவனிச்சிருக்கிறீங்க ம். இதுக்குங்க வன்மையான கண்டனம் ஆமா. இதற்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்தால இந்த தரம் இந்த சட்டசபை பெரிய குழப்பம் அதான் இன்றைக்கு பாத்தனீங்களா ம். தனக்கு பின்னால தங்கட இதுல இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ம். திருமதி பிரேமலதா விஜயகாந்துக்கு நன்றி தெரிவிச்சார் அதே போன்று இன்னும் ஒரு கட்சிக்கு நன்றி தெரிவிச்சார் கிட்டத்தட்ட அவர் நன்றி உரையில அவங்களை ஹைலைட் பண்ணியிருந்தார் இந்த ஆட்சி வந்து 5 வருஷம் போறதுக்குரிய கிளீன் ரூட் இன்றைக்கு ஓப்பன் ஆயிட்டது ம். அவங்களோட மெஜாரிட்டியை வந்து இன்றைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட இது ம். இப்படித்தான் ரன் பண்ண போகுது ம். பெரிய தளம்பல் இருக்காது ம். பெரிய அளவுல போட ஆனா உதயநிதி ஸ்டாலின் இந்த இடத்துக்கு பொசிஷனுக்கு அவருக்கு காணாது அவருக்கு வெயிட் காணாது உங்களுக்கு எல்லாமே நான் தான் சீனியரு. எங்க கட்சி தான் சீனியர் கட்சி அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஓ சீனியர் சரியான சார் நீங்க என்ன ம். சொல்லுவீங்க அப்படி ஊழல் லஞ்சம் போதை வஸ்து கடத்தல் கொள்ளை திரைப்பட மாஃபியா ம். சீனியர் தானே நீங்க எப்படி சொல்லுவீங்க இல்லைன்னு ஆட்சியிலே அவங்க தானே சீனியர் அப்படிங்கிறாங்களே. அதை தானே இவ்வளவு 30 வருஷத்துக்கு மேல ஆட்சி செய்தா ஊழல் செய்துதானே இருப்பீங்க ம். இவ்வளவு நான் சொல்லல இவ்வளவுத்தை நான் சொல்லல ம். இல்ல இந்த சட்டசபை தேர்தல்ல எதிர்க்கட்சிகள் வச்ச குற்றச்சாட்டு இன்னொன்னு பரபரப்பான பேசப்பட்ட செய்தி வந்து இந்த ஜோதிடருக்கு ஒரு அரசு பதவி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி வரலாறு ரீதியாக வந்து பழைய விஷயங்கள் எல்லாம் வந்து தமிமுன் அன்சாரி, பிரேமலதா விஜயகாந்த் போன்றவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. இப்போ கடைசியாக இந்த சட்டப்பேரவை நிகழ்வு முடிந்த பின்பாகவே அந்த ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவருக்கு கொடுத்த அந்த அரசு பதவி வந்து ரிவோக் பண்ணிக்கிறோம், திரும்ப பெறுறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒண்ணு கிடைச்சது.
இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே திமுகவா அல்லது அதிமுகவா இருந்திருந்தால் ம், கொடுத்தது கொடுத்ததா தான் இருந்திருக்கும். நீங்க ம், கணக்க தேவையில்லை. இன்றைக்கு தமிழக சட்டசபை கடந்த ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில எத்தனையோ அரசு அதிகாரிகள், ம், நிதித்துறை செயலாளர், ம், பொதுப்பணித்துறை செயலாளர், மிகவும் பிரதானமான தமிழக அரசிட உதயச்சந்திரன் மீது பல குற்றச்சாட்டு. உதயச்சந்திரன் தான் இந்த அரசை தீர்மானிக்கிறார். அரசு அதிகாரி மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். பல விடயங்கள்ல அவர் மிக மோசமா இருக்கிறார் என்று எவ்வளவு குற்றச்சாட்டு. கட்சிக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலினை சந்திக்கிறது கூட ம், உதயச்சந்திரன் தான் தீர்மானிக்கணும். ம், உதயச்சந்திரன் அனுமதி இல்லாம போகல. எத்தனை குற்றச்சாட்டுகள், ம், ஊடகங்கள் விமர்சனம், எவ்வளவு ஒரு மாற்றம் நடந்தது சர்மா? எனக்கு ஒரு சொல்லுங்களேன். நீங்க அங்க அந்த மண்ணுல இருக்கிறீங்க, ம். நான் சுவிட்சர்லாந்துல இருக்கிறேன். ஒரு அப்புறம் மாற்றம் அடிக்க நடந்து வந்துட போறாங்க. நீங்க வேற சும்மா வந்து நீங்க அங்கிருந்து இங்க சொல்லிவிட்டீங்க, என்ன அடிக்க வந்துட போறாங்க. இல்ல இல்ல இனி எல்லாமே இலங்கை, ஆமா. அதாவது இனி வர்ற காலத்துல தமிழகத்துல ம், லோ என்னோட பெர்ஃபெக்டா இருக்கு. நீங்க ம், பயப்படாது. அவர் ம், அந்த அந்த நியமனத்தை மீள பெற்றதுன்றது வந்து ம், நான் உண்மையில சொல்றேன். அதுல இந்த இடத்துல எல்லாருமா சேர்ந்து விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கணும். ம், ஏன்னா நேற்று அதாவது அவருக்கு கூட்டணியை அமைச்ச பங்காளி கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ம், இதுதான் ஜனநாயகம் ஐயா. ம், இன்றைக்கு நீங்க தேர்தல் வரக்குள்ள என்ன செய்யறீங்க? ம், ஊடகங்களை முழுமையா கொத்தடிமையா மாத்துனீங்க. ம், எல்லாம் அங்கிருந்த என்ன சொல்ற நண்டு சண்டை எல்லாம் கொண்டு வந்து வச்சு எல்லாமே. எனக்கு என்ன பரிதாபம்னு சொன்னா இருக்கிற RS பாரதி வந்து ம், 200 சீட்டுன்னு சொன்னார் சர்மா. எனக்கு அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ம், எனக்கு மனசு பொறுக்கல. ம், ஐயோ கடவுளே, அது முடிஞ்சுதா? ம், எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாள் அதாவது எக்ஸிட் போலிங்ல ம், ஐயோ 180 ம். இன்னைக்கு கதைச்சாக்கள் எல்லாம் பார்த்தா ஒரு இடத்துல பதுங்கி போயிருக்கிறாங்கன்னு. இன்னைக்கு அந்த சட்டப்பேரவை நிகழ்வுல அதிமுக காரங்கெல்லாம் வந்து தாவேகாவுக்கு நாங்க ஆதரவு நிலைப்பாடுன்னு சொல்லியிருந்தாங்க. உடனடியா மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஸ்டார்டிங்கே இப்படி இருந்தா இனி பினிஷிங் எப்படி இருக்க போகுது? அது மட்டும் இல்லாம கிளீன் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லி டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வேற இல்ல சொல்லியிருக்காரு. அரே சர்மா, ப்ரோக்ராம் முடிஞ்சு இதோட வேணாம் வேணாம், இதுக்கு மிச்சமா கதைக்க கூடாது. ம், என்னய்யா நீங்க கொல்லப்புறம் போய் கதைச்சிட்டு ம், ஆட்சி அமைக்க, அதாவது டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் ஆட்சி பேபி சொல்றார் ம், காங்கிரஸ் தேசிய செயலாளர். ம், இவங்க கதைச்சவங்க உண்மைன்னு சொல்லி இவங்க ம். மீளப்புற சொன்ன டைம்ல அவர் என்ன சி. சொன்னார் தெரியுமா? சண்முகம் கூட சொன்னாரு. இப்ப அதை ஆ, பார்த்தோம்ல நம்ம. ஏன் திரும்ப நேற்று சொன்னாரு அப்படி உரையாடல்கள். திருமாவளவன் தான் முதலமைச்சர்னு சொல்லி சொன்னாங்க. அத வந்து ஏற்றுக்கொள்ற பக்குவம் வந்து கிடையாது அப்படிங்கலாம் கூட வந்து சொன்னாங்க. சர்மா நான் சொல்லட்டா சர்மா, ம். நான் இனி என்ன ப்ரோக்ராம்ல இப்படி தங்க வைக்கணும். இனி இது ம். திமுக பற்றி காய்க்கிறேன். ம். ஒரு ஒன்றுங்க வைக்கல. அது ஸ்டாலின் நிலைமை அந்தோ பரிதாபம். ம். நீங்க பின்புறத்தால இப்ப துர்கா அம்மாவை கேட்டா தெரியும் என்னம்மா நடந்தது மீட்டர். அப்ப நீங்க ஒருவேளை அந்த சம்பவம் இப்ப நீங்க இன்னொன்று பாத்துறீங்களா? ம். எல்லாரும் இடங்களுக்கும் போற விஜய் ம். எடப்பாடியில இடத்தப்பட்டு போறது சம்பந்தமா இந்த ஒரு ப்ரோக்ராம் இல்லங்க. இல்ல நேத்து பாத்தீங்களா? திருமாவளவன் வந்து அவர்ட்ட சொல்லியிருக்காரு. கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துட்டு வந்துருங்க. எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. நான் போறேன்னு சொல்லி சொன்னாரு விஜய். அப்படின்னு வந்து செய்தியாளர் சந்திக்கும்போது சொன்னாரு. இல்ல உண்மையில அது போனா பெரிய மாண்பு. நான் நினைக்கிறேன் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இப்ப இப்படி இன்னைக்கு எடப்பாடியும் இன்னைக்கு இப்படிலாம் நடந்ததுக்கு அப்புறம் விஜய் போனாருன்னா இபிஎஸ் என்ன நினைப்பாரு? இபிஎஸ் என்ன நினைப்பாரு? இல்ல இந்த இல்ல மாதிரி இபிஎஸ் சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம். இல்ல இல்ல எல்லாரையும் சந்திச்சுட்டு ரஜினி பிளேன் ஏறி ஓடின மாதிரி இபிஎஸ் மதுல ஏறி ஓடிடுவார் வந்தாலும். ம். இல்ல ரெண்டு வரலாற்று சம்பவம் இடம்பெற்ற சார். ஒன்று 1967 ம். அண்ணா ஆட்சிக்கு வந்தபோது பெரியாரை நேர்ல சென்று சந்திச்சது. ம். அவரை போய் மீட் பண்ணினார் இல்லையா? ம். அவரை பார்த்து அவரோட பேசினார். அதுக்கப்புறம் ம். வந்து 1969 கலைஞர் ம். ஆட்சிக்கு வந்தபோது காமராஜர், பெரியார், ராஜாஜி ஆகியோரை சந்திச்சு கலைஞர் பேசினார். அதோட ம். அது ஸ்டாப் ஆகுது. 1969ஓட அந்த அந்த ஒரு ஒரு டிசிப்ளின் பாலிடிக்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. ம். அத கதைச்சு அதுக்கு உண்மையில நீங்க எங்கட அப்பாவை சந்திக்க வந்த நீங்க எங்கட அப்பாட அப்பா தான் இதை 69ல செய்தவர், அதுக்கப்புறம் அப்படி இது இல்லாம இருந்த அதை வாழ்த்து தெரியும். உண்மையில அண்மைச்சுவட்டன்றதை விட ம். திமுக பொலிட்டிக்ஸ் வந்து அந்த கொளத்தூர் எம்எல்ஏ பாபு சொன்ன மாதிரி டன் ம். டன். சரி, இப்ப புது வரலாறு வந்து இந்த அரசாங்கம் வந்து நாங்க படைச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா வந்து இந்த புதிய வரலாறுல எப்போ இந்த ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளோட இன்றைய நாள் வந்து தொடர்ந்து பல்வேறு கேள்வி சந்தேகத்தோட வந்து சர்மா, போய்கிட்டு இருக்கு. ஒரு சந்தேகமும் இல்ல. கிளியர் ரூட், கிளியர் நம்பர், அவங்கள இந்த நம்பர் ஆட்சியை கிளியர் கண்ட்ரோல். ஆயிடுச்சு. நம்பர் கிளியர் ஆயிடுச்சு. ஆனா வந்து எப்ப எது வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருப்பதாக நீங்க பேசப்படுகிறது. ரெண்டு விஷயத்துல கிளியரா இருக்கணும். ம். விஜய வந்து எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க.
அதுல அதுல நீங்க எல்லாரும் தெளிவா இருக்கணும். அதாவது இப்ப எனக்கு முன்னுக்கு இருக்கிற சர்மா வந்து ஒரு திறமையான ஊடகவியலாளர் ம், எனக்கு தெரியும், நல்லா தெரியும். ம், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னாடா ம், எந்த இமேஜ் போயிருமோன்னு நான் சொல்லாம. அது மாதிரி விஜய் வரும்போது விஜய் நீங்க பாருங்க, ஒரு மாஸ் ஹீரோன்னு சொன்னால் ம், எவ்வளவுத்த லிசன் பண்ணிருப்பார் அவர் அவ்வளவு காலத்துல. ம், எவ்வளவுத்த அவர் லேர்ன் பண்ணியிருப்பார். லிசனிங் அண்ட் லேர்னிங் எவ்வளவு செய்திருப்பார். இப்ப ம், நேற்று நான் பார்த்தேன், ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு ஆள் சொல்றார். இவர் வந்து மணியும் சொன்னவர் நினைக்கிறோம் இதே கதை. இவர் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் அடுத்த ரெண்டு பேரையும் ம், சேர்ந்த ஒரு கலவதான் இவர்னு சொல்லியிருந்தார். ம், சரியா? அப்படி பார்க்கக்குள்ள வந்து இப்ப எல்லாரும் சொல்றாங்க இவர் கொண்டு போவாரா கொண்டு போக மாட்டாரா, இடையில ம், பொத்தண்டு விழுந்துடும் அவள. ஒரு ம், கதையும் இல்ல, கிளீனா போகும். ம். டிவிகேல இருக்கிறாக்கள் பிளவிட்டா கூட கடுமையான நடவடிக்கை இருக்கு. சரி. நேற்று அந்த ஒரு ஓர்டர் அவங்களோட ஜெனரல் செக்ரட்டரி விட்டு இருந்தார் பாத்தீங்களா, புஷியானந்த் சொல்லி இருந்தார் கட்சி ம், உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், அந்த ஒரு ஒழுங்கு ம். விதி உண்டு, ஆமா. பதாதைகள் வையாதங்க அப்படி. இது கிட்டத்தட்ட நீங்க ஒரு என்ன சொல்ற அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு ஜெயலலிதாவும் மாஸ்ல வந்து ஒரு எம்ஜிஆரை நீங்க பார்க்க போறீங்க. உலக ம், காலமும் சட்டசபைக்கு வந்த முதலமைச்சர் மாதிரி இப்படி இருந்தா ம், அட்டென்ஷன்ல இருப்பாங்க. குறிப்பிடத்து கொண்டு வந்த விஜய் இன்றைக்கு ஆறு பாமகட அவை அவை உறுப்பினர் பேசும்போது சரி, ஆமா. அல்லது தேமுகட அவை எல்லாரும் பேசும்போது ஒவ்வொரு ம். ஆள் குறிப்புகள். இது இன்றைக்கு பார்க்கப்பட்டது ஒரு உலக காலம் என்னதுன்னா, அவை குறிப்பு யாரு கொடுக்கறது, அவையில செயலாளர் வந்து முதலமைச்சர் கொடுக்கறது. அது எந்த குறிப்பு எடுத்திருப்பாருன்னா, அந்த குதிரை பேரத்த பத்தி பேசுனாங்க. அதுக்கு அவரு ஒரு பதில் குடுத்தாரு பாத்தீங்களா? குதிரை ரேஸ் நாங்க கவுமன். ம். அப்படி போய்க்கிட்டு இருக்கோம். நீங்க என்னங்க குதிரை பேரம்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறாரு அவரு. எனக்கு இதுல தினகரன் நினைச்சா பரிதாபத்திலையும் பரிதாபம். அந்த ம். பாவம் அவர் மன்னார்குடி எம்எல்ஏ. இல்ல அவரு தான் சொல்ட்டாரு. மன்னார்குடி அவரு நீக்கம் பண்ணிட்டாங்க. கட்சியிலேருந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. நாங்க இன்னைக்கு இல்ல, நான் நாளைக்கு தொடர்ந்து நான் வந்து தாவேகா இந்த அரசாங்கத்துக்கு தான் வந்து ஆதரவு குடுப்பேன். கொஞ்சம் என்னையும் கவனிச்சுக்கங்க அப்படின்னு வேற சொல்ட்டாரு. காமராஜ் வந்து அவரை பற்றி இன்னும் ஒன்று சொல்றாங்கன்னு சொன்னா எனக்கு தெரியாது. நான் அங்க அந்த மன்னார்குடி தேடின போது சொல்றாங்கன்னால், இந்த வெற்றி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல வெற்றி இல்ல, அது ம். காமராஜரோட தனிப்பட்ட வெற்றி. ம். ஏன்னா காமராஜ் வந்து ஒரு மக்களோட நல்லா அணுகக்கூடியவர், எல்லாரும் லேசா பேசக்கூடியவங்க, எல்லா நிகழ்வுகளையும் பங்கு பெற்றவர், ஒரு என்ன சொல்ல ஜெனுவின் பொலிட்டிக்ஸ் செய்கிறவர். இன்னொரு செய்தி, இப்ப நேத்து வந்து நெறைய இடங்களுக்கு விஜய் அவர்கள் வந்து தலைவர்கள சந்திப்பதற்காக போனார். ஒண்ணு காங்கிரஸ் அலுவலகம். அதே மாரி திருமாவளவனுடைய வீட்டுக்கு போனாரு. ஐயுஎம்எல் ஆபீஸுக்கு வந்து போனாரு. இன்னைக்கு யார் யார் வீட்டுக்கு போறாருங்கிறது இன்னும் சற்று நேரத்துல தெரிய வந்துரும். அத பத்தி கூட நம்ம டீட்டெயிலா நாளைக்கு பேசுவோம். ஆனா, விஜய்க்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதோ? அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இப்போ வந்து இருக்கு. ஏன்னா போற இடங்கள் எல்லாமே கட்சி அலுவலகம் போனாலும் அங்க 100 பேர் வந்துர்றான். அங்க 200 பேர் வந்துர்றான். எப்பதான் வந்து அந்த ஒரு கிரேஸ் வந்து இல்லாம இருக்கும்? அந்த பாதுகாப்பு இல்ல ரீசன் வந்து திடீர்னு வந்து ஒரு குறைபாடு காரணமா சிஎம்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துராதா? அப்படிங்கிற கேள்வியும், சந்தேகமும் இப்பல்லாம் எழுதே. கிட்டத்தட்ட சர்மா இதுக்கு உண்மையில பதில் அளிக்க இயலாது. பாதுகாப்பு விவகாரங்களுக்கு இப்ப அவருக்கு சர்ப்ளஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. ம், ஸ்பெஷல் டாஸ்க் எல்லாம் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்திருக்குது. ம், அதுல சிறப்பு பயிற்சி பெற்ற பல பாதுகாப்பு அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. இந்த அலுவலகங்களுக்கு போகும்போது நீங்க உண்ட பார்த்தீங்கன்னு சொன்னால், ம், எனக்கு இதுக்கு எனக்கு சரியா எக்ஸ்பிளனேஷன் சொல்ல தெரியாது. ம், இந்த கிரேஸ் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது. ம், இந்த இந்த அதாவது ஒரு ஒரு தரம் கிட்ட போக மாட்டோமா, ம், ஒரு தரம் போய் பாத்திர மாட்டோமான்னு. இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடியாரா இருக்கலாம், அல்லது எடப்பாடியாரா இருக்கலாம், அல்லது ஸ்டாலினா, இவங்க முதலமைச்சரா இருக்கும்போது அவர்களோட தொண்டர். ம், இப்ப இவர்கிட்ட ரெண்டு ஃபேன் பேஸ் இருக்கு. ஒன்று வந்து இவர் ஒரு திரையுலகத்துல மிச்சம் பெரிய ஸ்டாரா இருந்தவர். இப்ப ம், எல்லாரும் வரக்குள்ள வந்து நான் நினைக்கிறேன் அவரை நேசிக்கக்கூடிய மக்கள் அந்த அளவு பாதுகாப்பு அது நெருங்கி போக்குள்ள பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்லலாம். ம். அப்படி இல்லைன்னா நீ பிரதமருக்கு இணையான பாதுகாப்பு தான் கொடுக்கணும். ஓகே. பாதுகாப்பு குறைபாடு என்றால் அந்த பாதுகாப்பு அதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. ம். செட் பிளஸ் தான் இப்போ அந்த மெயின் பாதுகாப்பு பிரதமருக்கு மட்டும்தான் இருக்கு இல்லையா ம். இந்தியாவுல. ஆமா. அந்த பாதுகாப்பு கேட்டகரி வந்து யாருக்கும் இல்ல. இது என்ன பொறுத்தவரை இது ஒரு மாதம் 2 மாதத்துல தானா அப்படியே குறைஞ்சு ஒரு ஒரு எல்லாரும் ஒரு 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 டிசிப்ளினுக்கு வந்துருவாங்க. ம். ஏன்டா இதுக்குள்ள வந்து இப்ப என்ன சொல்லுங்க, இப்ப எல்லாரும் புதுசா காண்றாங்க. ம். இப்ப அந்த இடத்துல வந்து ஐஓஎல்எம் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கட்சி கூட்டம் மாதிரியே எனக்கு தெரிஞ்சது ஒரு கட்டத்துல. ம். ம். அந்த அந்த சாலை ஆமா. நெருகிலும் அப்படியே நெரிசல். நம்ம நிகழ்ச்சிய முடிக்க போறோம். அந்த சோஃபால என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா? சோஃபா என்னத்த சொல்றேன் சார், இப்ப சோஃபான்றது வந்து இப்ப இவங்க உண்மையா இவங்க சோஃபாவுக்குள்ள சாமான் பேச்சு கொண்டு வரலாம் அளவுக்கு இப்ப இந்த பழைய காலம் இல்ல. ம். இப்ப இவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்த காலத்துல அப்படி ஒரு கொடுக்கல் வாங்கல் இருந்தா கூட அது வேற லெவல்ல செய்வாங்க. ம். சிலவங்க சோபான்றது வந்து சில இப்ப திருமாவளவன் அவர் ஆபீஸ பாத்தீங்கன்னா தெரியும், மிகவும் ஒரு ஏழ்மையா தான் அவர் அலுவலகம். அவர வாழ்க்கை கூட அவர் போற இடத்துல சாப்பிடுவார், மற்ற இப்ப எங்கேயும் பயணத்துல சாப்பிடுவார். அவங்க ஆபீஸ் எல்லாம் வந்து பெரிய அளவுல இந்த இப்போ திமுக அறிவாலே இன்னொண்ட பாருங்க, திமுக பங்காளி கட்சிகளா இருந்தவங்க அத்தனை பேரும் வறுமையிலாம் இருந்தவங்க.
ம். இப்போ உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிருந்தா என்ன செய்திருக்கலாம், எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தது, எவ்வளவு அலோகேஷன் இருந்தது, உன்னை கொடுத்தபடி திராவிட முன்னேற்ற கழகம் வடிவா சோபா கொடுத்திருக்கும் என்றால் விஜய் போக கூட அவங்க சோபா வாங்கி இருக்க மாட்டாங்க. சண்முகத்துக்கு வடிவான சோபா வாங்கி எடப்பாடி கொடுத்திருந்தா சண்முகம் இன்றைக்கு விஜய்கிட்ட சோபா வாங்கி, இப்ப சோபா இருக்கிறதுக்கே கதற இல்லாத நிலைமையில உட்கார்றதுக்கு இடம் இல்லாம தான் அவங்க இருக்கிறாங்க. லீமா ரோஸ் தான் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்லாம் கூட வந்து சொல்றாங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆதவர்ஜுனாவுடைய உறவினர், மாமியார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. லீமா ரோஸ் தான் பிளான் பண்ணி அதிமுகவை அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. லீமா ரோஸ் வரக்குள்ள எடப்பாடியன் உசாரா இருக்கணும், எடப்பாடியார் உசாரா இருக்கணும். லீமா ரோஸ் வரக்குள்ள செங்கோட்டையன் கட்சிக்கு வந்து கலைக்கிறார், ஓபிஎஸ் கலைக்கிறார். இவங்க 2 பேரை வச்சிருந்தா கூட கட்சி ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. கடைசியில லீமா ரோஸுக்கு ரோஸை கொண்டு இதுக்குள்ள வைக்க விளைக்கிட்டேன்னு ஏடிஎம்கேக்குள்ள விளைக்கிட்டு இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து பாலைவனமா போயிடுச்சு, கருகி போயிடுச்சு. நம்ம இன்னும் டீட்டெயிலா நிறைய பேச வேண்டியது இருக்கு. அடுத்தடுத்து திருப்பங்கள் வந்து நிறைய வர காத்திருக்கு. வரக்கூடிய இப்ப நாட்கள்ல டிவிக்கு அன்பர்களே நீங்க இதுல பாத்துக்கொள்ள, நீ சோஃபா கொடுக்காங்க, பாய் கொடுங்க, என்ன போற வீட்டுக்கு ஆமா சோஃபா கொடுத்துறாங்க. குறிச்சு வச்சுப்பாங்க. சர்மாவை நிறைஞ்சு சண்டை பிடிக்க வேண்டிய சோஃபாவுக்குள்ள என்ன இருந்தது. இப்ப இன்றைக்கு ஃபுல்லா நான் நினைக்கிறேன் விவாதம் எல்லாம் முதல் சென்ற சோபாவுக்குள் எப்படி இருந்தது, 2வது சென்ற சோபாவுக்குள் எப்படி இருந்ததுன்னா விவாதமா இருக்கு. தமிழகம் வந்து இந்த வெற்றிக்கு பிறகு எப்படி காமா இருக்குதா, லோ அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது. ஏன்னா அந்த மதுரை பக்கத்துல ஒரு போலீஸ் அதிகாரியில செயல் வந்து பெரிய அளவுல வைரலா பேசப்பட்டது. ஒரு 300 அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரவுடிகள் அல்லது அந்த மது பழக்கத்துக்கு அடிமையான ஆக்களை கூப்பிட்டு அவர் எச்சரிச்சது. அவர் பேசும்போது கடுமையான சொல்லுகளை சொல்லி இருந்தார். இப்ப எப்படி இருக்குது தமிழகம், சட்டம் ஒழுங்கா இருக்குதா, அல்ல இந்த அண்மைய நாட்கள்ல எப்படி எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து என்னன்னா, இந்த அரசாங்கம் வந்த பின்பாக செய்திகள் ஆங்காங்கே இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த இன்சிடென்ட் எல்லாமே வந்துச்சு. அது எல்லாமே நடந்திருக்கான்னா நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் வந்து அரசாங்கம் வந்து அந்த கட்டமைப்பு இயங்கிட்டு தான் இருக்கு. காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், எல்லாருமே இயங்கிட்டு தான் இருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் இந்த அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அதை வந்து சரி செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த டிவிகே அரசாங்கம் வந்த அப்புறம் எல்லாமே நாளையில இருந்து எந்த குற்றமும் நடக்காது அப்படின்லாம் உத்தரவாதம் வந்து நம்மளால கொடுக்க முடியாது. இதை கவனத்தில் கொண்டு போதிய அளவுல வந்து இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்ப வரக்கூடிய செய்திகளின் அடிப்படை பார்க்கும்போது எல்லாருமே அவங்கவுங்க சேஃபா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பெண்களும் வந்து டிவிகே ஆட்சி குறித்து வந்து சோசியல் மீடியால பாக்குறாங்க. செய்தி சேனல்களுடைய அந்த வியூஸ் வந்து அதிகமா இருக்கு. நார்மலா நீங்க சேட்டலைட் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பி விடுறேன். ஐபிஎல் மேட்சை பார்த்துட்டு நாடகத்தை பார்த்துட்டு இருந்த வீட்டுல சட்டசபையை போட்டு உயிரை வாங்குறீங்களே. இங்க சென்னையில நடந்த ஐபிஎல் மேட்ச் அந்த ஆடிட்டோரியம் வந்து காலியா இருந்தது, கேலரி எல்லாம் காலியா இருந்தது. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு விஜய் பதவியேற்ற நேற்று ஒரு தியேட்டர் காரால் சொன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 4-5 நாளா தியேட்டர்ல ஓட்டுறோம் ஐயா, அங்க ஆட்களை உட்கார்றாங்க இல்லன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அவர் பேசி கொண்டிருந்தார். இப்ப சட்டசபை நடந்தா தமிழ்நாட்டுல ஐபிஎல் வைக்க கூடாது, இங்க ஒன்றும் வைக்க கூடாது. ஆமா, அப்படி ஆயிடுச்சு சூழல். இல்ல இது வந்து ஒரு மாற்றம் நல்ல வகையில இருந்தா நல்லது இல்லையா சர்மா? இல்லாம இல்ல ஜெனுவினிட்டியா ஒரு நல்ல வெயில போச்சுன்னா நல்லது. அதுதான் நாங்க விரும்புறோம் இல்லையா? ஆமா, தொடர்ந்து பேசுவோம் சர்மா. தொடர்ந்து நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் தாவேகா குறித்தும் இந்த அரசாங்கம் குறித்து மற்ற எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கலாம் குறித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப ஜென்யூனா மக்களுக்குள்ள எப்படி உரையாடுவாங்களோ அதே உரையாடலோட நம்ம மற்றொரு நேர்காணலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மக்களை பார்த்துக்கொள்ளுங்க. இது எங்களோட சர்மா. இவர் தான் நாங்க ஊர்ல இருக்கிறாரா, நான் சுவிஸ்ல இருக்கிறேன். CA மற்றும் CMA படிப்புகளுக்கான முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய கல்லூரி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. NMC ஆடிட்டிங் காலேஜ் ஈரோடு. The Chennai Silks in Mega Summer Sale.